அன்பு தமிழ் மக்களே வணக்கம். முன்பு பாலஸ்தீனர்களுக்கு தனி நாடு வேண்டும், பாலஸ்தீனர்களுக்கு விடுதலை வேண்டும் என்று தெருவில் நின்று ஈரானிய கொடிகளை பிடித்தும் பதாகைகளை ஆட்டிக்கொண்டும் போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக நின்று கொண்டு அடைந்தால் பாலஸ்தீனம் இல்லையேல் இடுகாடு என்று வீரவசனம் பேசியும் பேரணிகளை நடத்தி ஊரணிகளை சுத்தி சுத்தி வந்து கழுவிக்கிட்டு போன போராளிகள் இப்ப எங்க போனாங்க? அவங்களுக்கு துட்டு கொடுக்க இப்ப ஆள் இல்லையா? துட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தவனே போய் சேர்ந்துட்டானே. இனிமேலும் கோஷம் போட்டா யாரு பணம் கொடுப்பாங்க? அது அட்டர் வேஸ்ட் தானே. நமக்கு தான் தொண்டை தண்ணி வத்தும். முன்ன மாதிரி டெய்லி $20 சம்பாதிக்க முடியல. அதனால மாணவ செல்வங்களும் அந்த $20 துறந்து விட்டு கிளாஸுக்கு போக ஆரம்பித்து விட்டார்கள். சீச்சி, இந்த படம் புளிக்கும். ஒழுங்கா படிச்சு பாஸ் பண்ணி வேலைக்கு போற வழியை இனிமேலாவது நாம பார்ப்போம் அப்படின்னு கிளம்பிட்டாங்க. தமிழ்நாடா இருந்தாலாவது திருச்சியில போய் நேரா போய் நேர்மையா போய் நேரு மாதிரி வீறு நடை போட்டு போய் காசு கொடுத்து வேலையை கேட்டு வாங்கலாம், உரிமையோட கேட்கலாம். இது ஐரோப்பிய நாடாச்சே. அவ்வளவு ஈஸியா காசை இறக்கவும் மாட்டான், வேலையை கொடுக்கவும் மாட்டான். சோரஸுக்கும் தெரிஞ்சு போச்சு நம்மளால ட்ரம்ப்பை பதவியை விட்டு இறக்க முடியாது, தூக்க முடியாது. சோப்பலாங்கி ராகுலால நமக்கு கால் காசு பிரயோஜனமும் இல்லை. பேரணி நடத்தியவன் எல்லோரும் அமைதி பூங்காவுக்கு போயிட்டானுங்க. அங்க போயிருக்கணும், இல்ல அமைதியை ஏற்படுத்துற டாஸ்மார்க் பூங்காவுக்கு போயிருக்கணும். அங்கதான் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் கப்பில் ஊத்தி ஊத்தி கொடுப்பாங்க, நல்லா குடிக்க முடியும். காலி பாட்டில திருப்பி கொடுத்தா 10 ரூபாயும் கிடைக்கும். மாநாடு பேரணி என்றாலே பாலாஜியை நினைக்காம இருக்க முடியுமா? திருப்பதியில போய் பட்டியல அடைபட்டு கன்னத்துல போட்டுக்கணும் அப்படின்னு சொன்னேன். வேற ஒன்றும் நீங்க தப்பா நினைக்காதீங்க. அதாவது பட்டியல் அடைச்சு வச்சு தரிசனம் கொடுப்பாங்க. நான் எதை சொன்னாலும் நீங்க குத்தம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப மோசம். வெனின்சுலா மக்கள் மதுரோவை அமெரிக்க ராணுவம் அராஜகமாக தூக்கி கொண்டு போனதற்கு மகிழ்ச்சி தெரிவித்து வெனின்சுலா மக்கள் வீதியில் வந்து பேரணிகள் நடத்தினார்கள். அதே மக்கள் அன்று மாலை அமெரிக்காவுக்கு எதிராக அமெரிக்காவின் செயலை கண்டித்து, அதாவது இன்னொரு நாட்டில் அத்துமீறி நுழைந்து அராஜகமாக அந்நாட்டின் அதிபரை அரெஸ்ட் செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து நடந்த பேரணியிலும் பங்கேற்றார்கள். காலையில பார்த்த அதே மூஞ்சியத்தான் சாயங்காலமும் அங்க பார்க்க முடிஞ்சது. அங்க நின்று அமெரிக்க எதிர்ப்பு கோஷம் போட்டுக்கிட்டு இருந்தது எல்லாருமே காலையில வந்தவனுங்க. எவன் தொட்டு கொடுக்கறானோ அங்கத்தானே போக முடியும். அதுதானே தமிழக அரசியல் நீதி. தமிழ்நாட்டை பார்த்து படிச்ச நீதி ஆச்சே அது. அவன் 100 ரூபா கொடுத்தா அவனுக்கு ஒரு குத்து, இவன் 200 ரூபா கொடுத்தா இவனுக்கு ஒரு குத்து. கல்வியில முதல் மாநிலமா இல்லாம இருக்கிறதுனால எவ்வளவு சௌரியமா போச்சு பாத்தீங்களா? இஸ்ரேல் பாலஸ்தீனத்தில் நடத்தும் தாக்குதல் ஒரு டெரிபிள் தாக்குதல், ஒரு மனிதாபிமானமற்ற செயல் என்றவர்களிடம் அக்டோபர் 7ஆம் தேதி நீங்க நடத்தினது மட்டும், அந்த தாக்குதல் மட்டும் எப்படி என்று கேட்டபோது அவங்க கொழுக்கட்டை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. பதில் சொல்ல முடியல உடனே. இஸ்ரேல் காசு கொடுத்து இந்த மாதிரி கோஷம் போட சொல்லுவதும் கிடையாது, எங்கேயும் போய் காசு கொடுத்து பேரணிகளை நடத்துவதும் கிடையாது, பொதுக்கூட்டமும் நடத்தாது. ஈரான் தலைவர்கள் அழிந்ததும் இந்த கோஷம் போடும் கோஷ்டிகளும் அழிந்து விட்டார்கள். இந்த இயக்கத்துக்கு அனுதாப நிதி கொடுத்து கொண்டிருந்ததும் நின்று போய்விட்டது. டொனேஷன்கள் முன்பு போல வருவதில்லை. இவர்களின் சாயம் வெளுத்து விட்டதல்லவா? ஜேர்னலிசம் தமிழ்நாட்டில் திமுகவிடம் அடிமைப்பட்டு கிடப்பது போல வெஸ்டர்ன் மீடியாக்களிலும் அதே மாதிரி மீடியாக்கள் இருக்கிறது. சமூக வலைதளங்கள் வளர்ந்த பிறகு எல்லா பக்கமும் மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓட்டுக்கு துட்டு கலாச்சாரம் இனிமேல் ஈடுபடாது. கொடுக்கிற துட்டை வாங்கிக்கிட்டு ஏற்கனவே தீர்மானிச்சு வச்சிருக்கிற கட்சிக்கு தான் ஓட்டு போடுவோம் என்று அவர்கள் முடிவு எடுத்து விட்டார்கள். சரி, நம்ம கதை எங்கேயோ போகுது. நம்ம கதைக்கு வருவோம். பாலஸ்தீன விடுதலைக்குத்தானே இந்த போரை ஆரம்பிச்சிங்க. இப்போ பாலஸ்தீனியர்களை அம்போ என்று விட்டு விட்டு கிளம்பிட்டீங்களா? எவனுமே அவனை கண்டுக்க மாட்டேங்கிறீங்களா? இப்போ ஈரான் விடுதலைக்காக நீங்க போராட மாட்டீங்களா? பாலஸ்தீனர்களின் கோரிக்கையை எவனுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. போராடுவதற்கு ப்ராக்ரஸ் யூனிட்டி ஃபண்ட் என்ற ஒரு அமைப்பு உதவி செய்து வந்தது. இப்போ ஃபண்டு வரமாட்டேங்குதா? அப்போ $28.2 மில்லியன் முன்பு இருந்ததாக கணக்கு சொன்னீங்களே, அது என்னாச்சு? இப்போவும் அதே அமௌண்ட் உங்கள்கிட்ட இருக்கா, இல்லை அதை திராவிடம் வந்து திருடிட்டு போயிட்டாங்களா, ஆட்டையை போட்டுட்டாங்களான்னு கேட்டேன். அப்புறம் டைட்ஸ் ஃபவுண்டேஷன் ஒன்று வச்சுருந்தீங்களே, அதுலேயும் பணம் அப்படியே தானே இருக்குது. ஏன் கேட்குறேன்னா, போர் முடிந்த பிறகு போராட்டங்களை ஆரம்பிக்க துட்டெல்லாம் தேவைப்படுமே. கம்யூனிஸ்டுகள் மாதிரி தட்டேந்திக்கிட்டு அலைய முடியாது இல்லையா? அதனால தான் கேட்டேன். மஞ்சள் போர்டில் கருப்பு எழுத்து உள்ள பதாகை என்றால் அது ப்ராக்ரஸ் யூனிட்டி ஃபண்டில் இருந்து செலவழிக்கப்பட்ட தொகைன்னு அர்த்தம். டைட்ஸ் ஃபவுண்டேஷனுக்கு ஏதும் ட்ரேட்மார்க் வச்சிருக்கீங்களா?
அல்லது அதையும் நாங்கள் துப்பறிந்து கண்டுபிடிக்கணுமா? ஆன்டி அமெரிக்கன் பேரணி என்றாலே அது சோரஸ் செலவழிக்கிற பணம் தானே. அந்த ரகசியம் பிரிட்டனில் இருக்கிற ப்ரீகேஜி பிள்ளைகளுக்கு கூட தெரியும். மிடில் ஈஸ்டில் உள்ள இஸ்லாமிய நாடுகள் ஈரானுக்கு எதிராக ஏன் கிளம்பிச்சு? அவனும் முஸ்லீமு, நீயும் முஸ்லீம் தானையா? இது ஈரான் இஸ்ரேல் வாரா இல்லை சன்னி முஸ்லீம் வர்சஸ் ஜியா முஸ்லீம் வாரா? பாகிஸ்தானில் அசீம் முன்னீர் வேற ஈரானுக்கு ஆதரவாக பேரணி நடத்திய பாகிஸ்தானியர்களை அந்த ஜியா முஸ்லீம்களை நோக்கி, உங்களுக்கு ஈரான் தான் பெருசுன்னா ஜியா முஸ்லீம்கள் எல்லோரும் ஈரானுக்கு போய் துப்பாக்கி பிடிச்சி போரிடுங்கள் என்று வழக்கம் போல வாய் கொழுப்பில் பேசிட்டாரு. அப்புறம் வாங்கி கெட்டிக்கிட்டாரு. இதனால மக்கள் அவருக்கு எதிராகவும் கிளம்பிட்டாங்க. பாகிஸ்தான் அணுகுண்டு வச்சிருக்கிற ஒரே இஸ்லாமிய நாடு என்பதால் சவுதி பாகிஸ்தானை கூப்பிட்டு மத்தியஸ்தம் பேச அழைத்திருக்கிறது. அவசரத்துக்கு அணுகுண்டு கொடுத்து உதவுவானே என்று நினைத்திருக்கலாம். மாமா வேலை பார்ப்பதில் புரோக்கர் வேலை பார்ப்பதில் அவர்கள் வல்லவர்கள் ஆயிட்டே, அதனால கூப்பிட்டு இருப்பாங்கன்னு சொல்ல வந்தேன். ஈரானில் பெட்டிக்கடை போல வைத்திருந்த ஏவுகணை தளங்கள் முழுவதையும் அழித்து விட்டோம், வி ஆர் பேக் டு தி பெவிலியன் என்று சொல்லிவிட்டது இஸ்ரேலும். அமெரிக்காவும் ஈரானில் உள்ள 90% பேலிஸ்டிக் மிசைல்களை கொளுத்தி தீபாவளி, கிறிஸ்துமஸ், ரம்சான் எல்லாம் கொண்டாடி சமதர்ம சமத்துவ சமூக நீதியை நிலைநாட்டிவிட்டோம் என்று கூறிவிட்டது. ஈரானுடைய கட்டடக் கழிவுகளை அகற்ற நாங்கள் அமெரிக்க கம்பெனிகளை அங்கு அனுப்பி உதவ தயார். அதுக்கு கூலியாக நீங்கள் பெட்ரோல், டீசல் எங்களுக்கு தந்தால் போதும். ஏற்கனவே 80 மில்லியன் டன் காசா கழிவுகள் வேற இருக்குது. அதையும் அகற்ற உங்களால் முடிந்தது ஏதோ பார்த்து போட்டு கொடுங்க சாமி என்று கேட்கிறது அமெரிக்கா. ஏற்கனவே காசாவுக்கு அமெரிக்கா பீஸ் பிளானை அறிவித்திருக்கிறது. அது உங்களுக்கு தெரிந்திருக்கும். பிராக்சி ஆர்மி இல்லாத காசா என்ற நிலப்பகுதி அங்கு காசாவில் ஏற்பட்டால் 2027 15 நபர் கொண்ட டெக்னோகிராட்டிக் பாலஸ்தீன் பாடி ஒன்றை அமைத்து 2027க்குள் சீரமைப்பை தொடங்கலாம் என்று கூறியிருக்கிறார் ட்ரம்ப் அண்ணன். கார்னேஜ் என்டோமெண்ட் இன்டர்நேஷனல் பீஸ் பிளான் என்பதை அது அறிவித்துள்ளது. அதற்கு ஐநாவும் ஓகே சொல்லிட்டாரு. காசாவில் ஆயுதங்களை ஒப்படைக்க 8 மாதங்களை அவகாசமாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று காலக்கெடு வேற அறிவித்திருக்கிறது. அதற்கு மேஜர் ஜெனரல் ஜாஸ்பர் ஜெப்பர் தலைமையில் ISF படை ஒன்றும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்கா சொன்னபடி நடந்தால் மிச்சம் இருக்கும் இஸ்ரேலிய ஜெயிலில் இருக்கும் போர்க்கைதிகளை, பாலஸ்தீனர்களை ஜெயிலில் இருந்து இஸ்ரேல் விடுவிப்பதாக அறிவித்திருக்கிறது. அதன் பிறகு பாலஸ்தீனர்கள் சாவதும் சாகாததும் அவங்க இஷ்டம். காசாவில் கட்டடங்கள், தண்ணீர் சப்ளை, மின்சாரம், மருத்துவமனை கட்டுவது இவற்றுக்கு பிரீத்தி மிக்சி நான் கேரண்டி என்று உறுதிமொழி வேற கொடுத்திருக்கு. அதன் பிறகு IDF ராணுவம் கண்ணீருடன் காசாவை விட்டு விடைபெறும். காசா அப்புறம் சுற்றுலா தலமாக மாறி துபாய்க்கு போட்டியாக வந்துவிடும். துபாய்க்கு போக எவனுமே விரும்ப மாட்டான் என்ற ஒரு நிலை ஏற்பட்டு விடுமே என்று துபாய் ஷேக்குகள் இப்போவே கவலைப்பட ஆரம்பித்து விட்டார்கள். இந்த காம்ப்ரிஹென்சிவ் பிளானுக்காக இஸ்ரேல், அரபு தேசங்களுடன் அமெரிக்காவுடன் விவாதித்து கொண்டு இருந்தபோதுதான் ஈரான் போர் வந்து எல்லாத்தையும் நிறுத்தி வைத்து விட்டது. நாட்டை எப்படி ஆள வேண்டும் என்று கழகங்களுடன் ஒரு ட்ரைனிங் எடுத்தால் நல்லது. மக்களை ஏமாற்றும் வித்தையை திறம்பட கற்றுக்கொண்டு வரலாம் இல்லையா? அதுக்காக சொன்னேன். இனிமேல் எக்காரணம் கொண்டும் இஸ்ரேலிய மக்களை நாங்கள் கொல்ல மாட்டோம், கடத்தி கொண்டு போக மாட்டோம், பெருச்சாளி பொந்தில் கொண்டு போய் வைக்க மாட்டோம், பேராகிளைடரை பார்த்தால் கூட பாராமுகமாய் இருப்பேன், முகத்தில் கருப்பு துணி கட்ட மாட்டேன் என்று 100 தடவை இம்போசிஷன் எழுதி கொடுத்தும் 100 தடவை தோப்பு கரணம் போடவும் பாலஸ்தீனர்கள் தயாராக இருப்பதால் இந்த பீஸ் பிளான் நடப்பதற்கு சாத்தியம் உண்டு. பிடித்து வைத்திருந்த பிணைய கைதிகளை ஒப்படைக்காமல் நாம் உயிர் வாழ முடியாது என்பதை தெரிந்து கொள்ளவே ஹமாஸுக்கு 2.5 ஆண்டுகள் பிடித்தது. மதரசா கல்வியின் லட்சணம் அந்த மாதிரி இருந்தது. நவோதயா பள்ளிகளை கொண்டு வர மாட்டோம், உருது ஆங்கிலம் என்ற இருமொழி கொள்கையை விடமாட்டோம் என்று ஸ்டிக்கர் மேல ஸ்டிக்கர் ஒட்டி கடைசியில் ஸ்டிக்கர் கம்மில் போய் உட்கார்ந்தா சீக்கிரம் எந்திரிக்க முடியுமா? பழைய முரசொலி பேப்பரை படிக்காமல் திமுகவின் சரித்திரம், பெரியாரின் வரலாறு, தமிழக சாக்கடை எல்லாம் அறிய முடியுமா? அங்கே என்ன ஒரே மக்கள் கூட்டமாக இருக்கு? அங்கே பாம்புக்கும் கீரிக்கும் சண்டை விடுறாங்களா என்று கூட்டத்தில் போய் எட்டி பார்த்ததுக்கே வைக்கம் வீரர் என்ற பட்டத்தை நமக்கு இலவசமாக கொடுத்த கூட்டம் இது. யுனெஸ்கோ அவார்டை வாங்காமல் விடுவானா அவன்? இல்லை ஊனமுற்றவர்களுக்கான உலகக்கோப்பையை பாகிஸ்தானை வீழ்த்தி வென்று வாங்கியதை பெரிய பெருமையா பீத்தாம விடுவானா? தமிழண்டா, காட்டு மிராண்டி தமிழண்டா,
காட்டும் பிராண்டி பாசை பேசுறவன்டா. இப்படி தாங்க காசாவில் இருந்து நம்மளை அப்பப்ப கையை பிடிச்சி இழுத்து தமிழ்நாட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அங்கே தேர்தல் வேற வருது, அதை பற்றி வீடியோ போடுன்னு சொல்லாமல் சொல்கிறானோ என்னமோ. இந்த ஈராக்கு வம்சாவளி, ஈரான் வளர்ப்பு பிள்ளை, பாலஸ்தீன வம்சாவளி, இந்த ஹமாஸை புரிஞ்சிக்கவே முடியலைங்க. வாய் வலிக்குது. இந்த வீணா போனவனுங்களை பற்றி பேசி பேசி என் வாய் தான் வலிக்குது. நான் போயிட்டு அப்புறம் மீதியை சொல்கிறேன். ஜாய் ஹிந்த்.